வணக்கம். இந்த நாளை சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு அரசர் தன்னுடைய அமைச்சரோடு நகர்வலம் போய் கொண்டிருக்கிறார். தினமும் அமைச்சரும் அவரும் போவார்கள். ஒரு இடத்தில் ஒரு கடை வருகிற பொழுது அரசர் அந்த கடையை கொஞ்சம் வெறுப்பாகவும் கொஞ்சம் கோபமாக பார்த்துவிட்டு கடந்து போவார். இதை தினந்தோறும் கவனித்த அமைச்சர் அரசரிடத்தில், என்ன நீங்கள் அந்த கடையை மட்டும், அது ஒரு மரக்கடை, பல்வேறு மரக்கட்டைகள் விற்கிற ஒரு கடை, அந்த கடையை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் வெறுப்பாக கொஞ்சம் கோபமாக பார்த்துட்டு போகிறீங்களே, என்ன விஷயம்? இப்போ அரசர் சொன்னார், என்னன்னு தெரியல, அந்த கடையை பார்த்தாலே, அந்த கடைக்காரனை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, ஏதோ வெறுப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவல் சொன்னாராம். அது ரொம்ப அதிர்ச்சியான தகவல். அவனை தூக்கில் போட்டு தொங்க ஒன்றும் போல் எனக்கு தோணுது, ஏன்னே தெரியலன்னாராம். அமைச்சருக்கு ஒன்றும் புரியல. சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பு வருது அப்படின்ட்டு அடுத்த நாள் அமைச்சராக இல்லாமல் சாதாரண ஒரு மனுஷராக, அரசர் இல்லாமல் அந்த கடைக்கு போய் அந்த கடைக்காரனோட பேச்சு கொடுத்தாங்க. என்னப்பா வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? அவன் சொன்னான்னா, எங்கெங்கே வியாபாரம் நடக்குது, மரக்கட்டை ஏன் வாங்குறான், வாங்கவே மாட்டேங்கிறான், சந்தனக்கட்டைலாம் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த சந்தனக்கட்டைலாம் விற்றா எனக்கு நல்ல லாபம் வரும், ஆனால் எவனும் வாங்க மாட்டேங்கிறான் இந்த ஊரில் அப்படின்னு தன்னுடைய வியாபாரத்தை குறித்து விரக்தியாக பேசுகிறான். அப்படியா, என்னப்பா இப்போ வியாபாரம் ஆகணுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பேச்சுவாக்கில் அந்த கடைக்காரன் சொல்லியிருக்கான், டெய்லி இந்த பக்கம் ராஜா போவாருங்க, அவரை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், இவர் செத்துட்டா சந்தனக்கட்டையில் வாங்கி தானே எரிப்பாங்க, சீக்கிரம் செத்தானா நிறைய சந்தனக்கட்டை விற்குமேன்னு டெய்லி அவரை பார்க்கும்போது நான் நினைப்பேங்க நானும். இப்போ தான் அமைச்சருக்கு புரிஞ்சிச்சு, ஓஹோ, இவன் அவரை குறித்து தவறாக மனசில் நினைக்கிறது இவன் வெளியரங்கமாக சொல்லனாலும் அந்த எண்ண அலைகள் அரசர் மத்தியிலையும் அவனுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இதை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, அடுத்த நாள் இவனே என்ன பண்ணால் கொஞ்சம் சந்தனக்கட்டைகள்லாம் இவன் அந்த கடைக்காரர்கிட்ட வாங்கி அரசர்கிட்ட போய், ஐயா அந்த கடைக்காரன் மொத்தம் கோபமாக இருக்குன்னா அவன் உங்களுக்கு சந்தனக்கட்டைலாம் கொடுக்க சொன்னான், நல்ல சந்தன வாசனையாக இருக்கே, நல்லா கொடுத்தமிச்சு, எனக்கா கொடுத்தமிச்சா, இப்படிப்பட்டவனை போய் நான் டெய்லி தப்பாக நினச்சினேன், இவன் கொஞ்சம் முத்துக்கள்லாம் கொடுத்து நான் கொடுத்தேன்னு கொடுத்துருவேன், கொண்டு வந்து இவங்ககிட்ட, இந்தாப்பா ராஜா உனக்குலாம் கொடுக்க சொன்னேன், ஐயோ அந்த ராஜா கொடுக்க சொன்னாரா, அவர் போய் சாகணும்னு நான் நினச்சேன், அவர் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்ட்டு அந்த முத்துக்களெல்லாம் வச்சு அவனும் பணக்காரன் ஆகிட்டான்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையில் 2 செய்தி. ஒன்று, ஒருவரை குறித்து நாம் தவறாக மனசுக்குள் நினைத்தால் அதை நாம் வெளியரங்கமாக சொல்லலைனாலும் அந்த எண்ண அலைகள் அவங்ககிட்டயும் நம்மளை பற்றி ஒரு எனிமிட்டியை உருவாக்கிடுமா. அதனால் எண்ண அலைகளுக்கு ஒருத்தரை பற்றி தேவையில்லாமல் தவறாமல் நினைக்க நாம் அவங்ககிட்ட சொல்லலைனாலும் அவங்கள போய் எதுவும் பண்ணனாலும் இந்த எண்ணத்து அலைகள் போய் அவங்களுக்கும் நம்மளை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கிடுமா. 1. 2வது, அப்படி தேவையில்லாமல் தவறாக 2 பேர் பிரிஞ்சிருக்கும் போது இடையில இருக்கிற அமைச்சர் எப்படியா நடந்தார், போய் அந்த வெறுப்பை வளர விடாமல், அந்த கருத்து வேறுபாடு வளர விடாமல், கூடுமான வரைக்கும் இருவருடைய தவறான எண்ணங்களை சரி செய்து அவர்களை ஒற்றுமையாக்குவது தான் ஒரு நல்ல நட்பின் அடையாளம், ஒரு நல்ல அமைச்சரின் அடையாளம் என்பது கதை புரிகிறது. நம்ம கூட எனக்கு அவனை கண்டாலே தேவையில்லாமல் பிடிக்க மாட்டேங்குது, ஐயோ அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, என்னன்னு தெரியல, அவரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளவங்களை மாற்றிக்கொள்வதோடும், அப்படி இருப்பதை நாம் கண்டறிந்தால் கூடுமான வரைக்கும் நாமும் அத்தகைய எண்ணங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.